1984 நினைக்கிறேன், வைதேகி காத்திருந்தார். அதுல கவுண்டமணி செந்தில் நடிச்சாங்க. இதுல மிகப்பெரிய அளவு பேசப்பட்டது. கவுண்டமணி செந்திலுடைய காமெடி பிரமாதமா பேசப்பட்டது. ஹீரோவாவும் நடிச்சாரு. திடீர்னு என்ன ஆச்சுல்லோ, அவர் படங்கள்லாம் சரியா போகல, வாய்ப்பு குறைய ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல எஸ் எஸ் சந்திரன் அந்த கேப்ல பூந்துட்டாரு. அவரு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தும் போது உட்கார்ந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிட்டு அவர் வேலை இல்லாம இருந்துட்டாரு. இப்ப இதே நேரத்துல கரகாட்டக்காரன்னு ஒரு படத்தை கங்கையமரம் ஆரம்பிச்சாரு. அதுக்கு எஸ் எஸ் சந்திரன் போய் கேட்டாங்க. அவரு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால மறுத்துட்டாரு. அந்த படத்துக்கு காமெடி டைலாக் எழுதுறவர் வீரப்பன். அவர் நிறைய நாகேஷுக்கு பல நடிகர்களுக்கு காமெடி எழுதியிருக்காரு. அவரு சொன்னாரு, ஏன்னா அவர் போய் அலைஞ்சிக்கிட்டு கவுண்டமணி அண்ணன் சும்மா தான் இருக்காரு, அவரை நம்ம போடுவோம் அப்படின்னு சொன்னாரு. கரகாட்டக்காரன்ல அந்த காமெடி எங்கேயோ போயிட்டு, அது வாழைப்பழ காமெடியில இருந்து இந்த காரை யார் வச்சிருந்தா அதுக்கு முன்னாலங்கிற வரைக்கும் அந்த காமெடி பட்டி தொட்டி எல்லாம் பரவன பிறகு அப்புறம் டக்குன்னு பிளிக்ஸ் படம் மாரி மேல வர ஆரம்பிச்சிட்டாரு.